என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பிரசங்கியின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஒடுக்கப்படுகிறவர்களை குறித்து அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஒடுக்கப்படுகிறவருடைய கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அவங்க பக்கத்தில் பலன் இருந்தாலும் அவங்க நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதையும் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இது மெய்தானே? இன்றைக்கு ஏழைகள் நசுக்கப்படுவதையும், பலனற்றவர்கள் இன்னும் அதிகமாய் நசுக்கப்படுவதையும், விசாரிப்பற்றவர்கள் இன்னும் அதிகமாய் மற்றவர்களால் ஏமாற்றப்படுவதையும் நாம் பார்க்கிறோம் இல்லையா? இது எல்லா இடங்கள்லையும் பார்க்கிறோம். வேலை ஸ்தலத்தில் நம்ம இதை பார்க்க முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நசுக்கி கொண்டே இருப்பாங்க. அவங்கள எல்லா வகையிலும் துன்பப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய சம்பளத்தில் ஒரு பிடிப்பு ஏற்படும், ப்ரொமோஷன் கிடைக்காது, அல்லது அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ஏன் வேலையை விட்டே தரத்தையும் விடுவாங்க. ஆனால் பாருங்கள், அவங்க ஒடுக்கப்பட்ட நிலையில் இருப்பாங்க. அவங்க பக்கம் பலன் இருந்தும், அதாவது நீதி இருந்தும், அது மறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறத நம்ம வெளியரங்கமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். நசுக்கப்படுகிறவர்கள், நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், இது எப்படியாய் முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் தெரியுமா? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். சங்கீதத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இப்படி ஏழைகள் சிறுமைப்படுத்தப்படுகிறதையும் நசுக்கப்படுகிறதையும் நான் கண்டுகொண்டு அப்படியே இருக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நான் எழுந்து அவளுக்கு விரோதமாய் சீறுகிறவர்களுக்கு விரோதமாய் நான் யுத்தம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, நியாயம் மறுக்கப்பட்டு விட்டதா? உன் பக்கம் பலன் இருந்தும் நீ நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன் பக்கம் நீதி இருந்தும் நீ அநியாயமாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? என்னால் அவங்கள்ட்ட எதிர்த்து போராட முடியாது, அந்த பலன் என்கிட்ட இல்லை, அந்த நிலையிலேயே நான் இல்லை என்று சொல்லி ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக போராடாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் போராடுவார். உங்களுக்கு விரோதமாக சீறி கொண்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு விரோதமாக கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் தன் கரத்தை நீட்ட ஆரம்பிப்பார். பாருங்க, அருமையான மகனே, அருமையான மகளே, தளர்ந்து போய்விடாதே, சோர்ந்து போய்விடாதே. கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உனக்காக வழக்காடுவார். தைரியம் கொண்டு விசுவாசத்தோடு கூட சொல்லுங்கள், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி தைரியமாய் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக வழக்காடுவார், உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.